ஒரு 2-3 மீட்டிங் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத ஓரளவுக்கு பார்த்து நிறைய கருத்து கணிப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இருக்காங்கன்றது தெரியும். ஸோ தெரியறதுக்கு முன்னாடி விமர்சனம் பேசின விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும். சொல்லப்போனால் அது மாற்று கருத்து இல்லை. ஒரு விஷயத்தை பொய்யே இருந்தாலும் இப்போ எடப்பாடி அவர்கள் அவருக்கு எது கன்வீனியண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி அவர் போனார். ஆனால் இதை மக்கள் எல்லாருமே அவர் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்னதில் பார்த்து வியந்தாங்க. கடைசியில் இப்படி போய் விழுவார் அப்படின்னு. பிஜேபி அவர்கள் 2014 வந்தப்போ இந்த கட்சத்தீவை பற்றி பேசினார். அதுலேருந்து இப்போ 10 ஆண்டு காலம் இவங்க இருக்காங்க. அதோட மறந்து போயாச்சு. இப்போ அடுத்த எலெக்ஷன் வரும். இதை எடுத்து பேசுறது முற்றிலும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முழுக்க முழுக்க வாய் பேச்சால் கவர்ந்த இவங்க பண்ற விஷயங்கள், இவங்க பேசுற விஷயங்கள்லாம் நேரடியாகவே தமிழ்நாட்டு மக்களை